ஹலோ ஹை மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோ ஸ்பேஸ்க்கு போயிட்டுருக்கிறப்போ என்னெல்லாம் நடக்குங்கிறத காட்டினாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இவங்க இருக்கிற அந்த சோனார் பேனல் அங்கே இருக்கிற இவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷனோட கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. பட் நடுவில் ஒரு டோர் இருக்குது. அந்த டோர் வழியாக தான் அவங்க அந்த ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியும். ஆனால் அந்த ஸ்டேஷனில் பார்த்தோன்னா ஆல்ரெடி ஒரு 3 சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ ஹீரோயின் இந்த பக்கத்தில் இருந்து இந்த டோரில் 3 முறை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும் 3 முறை தட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறாங்க. பட் அதுக்குள்ளே சாண்டி எல்லாரும் சாப்பிட்றதுக்காக ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் அதை எடுத்து வச்சுட்டு இருக்கிறப்போ இங்கே சாண்டி கொண்டு வந்த அந்த ஃப்ரூட்ஸ்குள்ளே இவங்களுக்கே தெரியாமல் இருந்திருக்கு. ஸோ அந்த 2 ஈயும் அந்த பக்கம் பறந்துட்டு இருக்கு. அதை பார்க்குற ஹீரோயினுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. சாண்டியும் அதை அடிக்கலான்னு போகிறாங்க. ஆனால் ஹீரோயின் இல்லை வேண்டாம், இது ரொம்பவே மிராக்கிள் இந்த இடத்துக்கு வந்தது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஃப்ரீயாக விடுறீங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ என்னன்னா, நான் 70 பில்லியன் வான் செலவழித்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த ரொம்பவே சிம்பிளாக இந்த இடத்துக்கு ஈஸியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, எல்லோரும் விலகிருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த இப்போ என்ன பண்ணுதுன்னா, இவங்க ஓப்பன் பண்ணணும் இருந்த அந்த டோரோட லாக் மேலே போய் நின்றுக்கிட்டு இன்னும் சேர்க்கை செஞ்சுட்டு இருக்குதுங்க. இதை ஹீரோயின் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியத்தில் எக்ஸைட்மெண்ட்டில் ஹீரோகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே அது பெரிய ஒரு ஆச்சரியம் தான். ஏன்னா ஸ்பேஸில் அப்படி ஒன்று நடக்குதுன்னா. ஆனால் இங்கே ஹீரோக்கு அதை விட ஹீரோயின் எக்ஸைட்மெண்ட் ஆகுறது தான் பெருசாக தெரியுது. ஹீரோயினை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வா நீயும் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அதை பார்த்துட்டு வேற இருக்காங்க. ஹீரோயினும் அதுங்க இந்த இடத்துக்கு வந்து புதுசாக ஒரு லைஃப்பை க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவும் 20 மினிட்ஸான்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பூமியில் உள்ள ஆராய்ச்சியாளர்களும் என்ன சோலார் பேனல் ஸ்டேஷனோட கனெக்ட் ஆகியும் இன்னும் ஏன் உள்ளே போகாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சாண்டிகிட்ட கேட்குறப்போ சாண்டியும் இப்படி வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறத சொல்கிறாங்க. அதுக்குன்னு 20 நிமிட்ஸ் நம்ம இங்கேயே இப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க சொல்கிறீங்களா என்ன, ஒழுங்காக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. பதிலுக்கு சாண்டி என்னன்னா, இல்லை வேண்டாம், இங்கே வந்து பண்ணுறது பெரிய ஒரு ஆச்சரியம் தான், நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணால் அதோட மூடை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு சாண்டியும் ஃப்ரீயாக விட்டுருந்தாங்க. ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஹீரோயின் அந்த 2 ஈயும் சின்னதாக ஒரு குட்டி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே இவங்க உள்ளே வர்றதை ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து கேமராவில் செட் பண்ணி லைவாக இங்கே எர்த்தில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு எல்லா பக்கமும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஷனுக்குள்ளே சாண்டி தான் வராங்க. ஸோ வந்ததுமே அவங்களுக்காக பழம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, அதை தான் கொடுக்காங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. செகண்டாக ஹீரோயின் வராங்க, பின்னாடியே ஹீரோ வராங்க. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாருமே ஆல்ரெடி ஒரு விண்வெளி வீரர்கள். ஸோ அவங்களுக்கு அந்த கிராவிட்டியில் எப்படி பறக்கணுங்கிறது தெரியும். ஹீரோவுக்கு அப்படி கிடையாது, சொல்லி கொடுத்து தான் அனுப்பியிருப்பாங்க. பட் ஹீரோவுக்கு அதெல்லாம் வரமாட்டுது. ஸோ ஹீரோயினோட காலை பிடிச்சிக்கிட்டே தான் வராங்க. ஸோ அங்கே இருக்கிற மற்ற எல்லாருமே ஹீரோவை கொஞ்சம் வியர்டாக பார்க்காங்க. ஹீரோயின் தான் இங்கே வந்திருக்கிற டூரிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவை இன்ட்ரோ கொடுக்காங்க. ஸோ இங்கே எல்லாருமே ஒழுங்காக பறந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ மட்டும் எப்படி பறக்கிறதுன்னு தெரியாமல் அங்கே இங்கேன்னு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இங்கே பூமியில் இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. அதில் ஹீரோவோட ஆன்டிஸ்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்கு நம்ம பையன் மட்டும் ஏதோ ஒரு விதமாக பறந்துட்டு இருக்கான்னு சொல்லும்போது இன்னொரு ஆன்டி என்னென்னா, அதுவாக இப்போ முக்கியம், நம்ம பையனை கவனிப்போம்னு சொல்லிட்டு பையனை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வேற அதில் இருக்கிறதுலையே நம்ம பையன் தான் ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. சொன்னாலும் சொல்லனாட்டாலும் ஹீரோ எப்போவுமே ஹேண்ட்ஸம் தான். ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் இங்கே சேர்மனோட மருமகளுக்கும் ஹீரோ அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்கங்கிறது தெரிய வருது. மேட்டர் என்னென்னா, இப்போ ஹீரோ ஸ்பேஸ்க்கு போனதுக்கு ரீசனே இந்த சேர்மனோட மருமகள் தான். என்னென்னா, இப்போ பூமியில் ஒருத்தவங்க வயசானவங்க அந்த ஸ்பேஸ்க்கு போயிட்டாங்கன்னா அவங்களோட முதுகெலும்பு கூண் போட்டிருந்தாலும் அது நிமிர்ந்து நேராக மாறும், முகத்தில் சுருக்கம் இருந்தாலும் கொஞ்சம் இளமை தோற்றத்துக்கு வருவாங்க. அதே மாதிரி தான் பூமியில் இருக்கிற ஒருத்தவங்களோட மரபணு குறைபாடாக இருந்தாலும் அதை ஸ்பேஸ்க்கு கொண்டு போயிட்டோம்னா அங்கே இருக்கிற ஈர்ப்பு விசையினால் அது நார்மலாக மாறிடும். அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து என்னோட கருமுட்டையில் செலுத்தி குழந்தை பெற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்துருக்காங்க. இங்கே ஆல்ரெடி சேர்மனுக்கும் அவருக்கு அடுத்ததாக ஒரு வாரிசு தேவைப்படுது. ஸோ அதுக்கு உடனே ஓகே சொல்லியிருக்காரு. பட் தன்னோட பையனோட ஸ்பேமை இங்கேருந்து ஸ்பேஸ்க்கு கொண்டு போய் அதை பத்திரமா வச்சுக்கிட்டு திரும்ப கொண்டு வரதுக்கு யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹீரோவை தான். ஸோ ஹீரோட்ட இதை பண்ண சொன்னதுக்கு ஹீரோ என்னால் முடியாது, இதை மட்டும் வெளியே இருக்கவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா என்ன மட்டும் இல்லை உங்களையும் உங்களோட பிஸ்னஸ் உங்களோட MZ குரூப்னு சொல்லிட்டு எல்லாமே நாசமாயிரும், என்னால் முடியவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அவரும் மண்டிட்டு
எனக்காக இதை செய், என்னோட குடும்பத்துக்கு ஒரு பிளட் லைன் தேவைப்படுது, இப்போ வரைக்கும் காயின் கூட ப்ரெக்னென்ட் ஆகல, ஒருவேளைக்கு எனக்கு நீ இந்த உதவி செஞ்சனா என்னோட பொண்ணை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் உதவி கேட்குறாரு. ஹீரோ என்னால் முடியவே முடியாது, இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமான்னு சொல்லிட்டு சண்டை தான் போடுறாங்க. அவர் ஹீரோவோட காலெல்லாம் பிடிச்சி கெஞ்சி பார்க்காரு, ஆனால் ஹீரோ முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவரோட மருமகள் தான் போய் பேசுகிறா ஹீரோட்ட, எனக்கு அம்மாவாகணும் ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்டலாக பேசுகிறா. ஸோ ஹீரோ அதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் 70 பில்லியன் வான் ஹீரோக்கு கொடுத்து அந்த டூரிஸ்ட்டாக ஹீரோவை ஸ்பேஸ்க்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஸ்பேஸில் இருக்கிறவங்கள பார்த்தோன்னா அங்கே ஆல்ரெடி காங் இருக்கான். அது யாருன்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். காயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக அங்கே ஒரு சயின்டிஸ்டாக தான் இருக்கான். ஸோ இப்போ அவன் ஹீரோயினை பார்த்துட்டு நான் கேட்டது எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் எடுத்து கொடுக்காங்க. என்னென்னா அவங்க பூமியில் இருக்கிற லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு வர சொல்லியிருப்பான் போல். ஆக்சுவலாக இவனோட ஃபேமிலி, இவனோட அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரிய பணக்காரங்க. பட் அது எல்லாமே அவனோட அப்பாவோட துட்டான். ஸோ அதனால தான் இப்படி லாட்ரி டிக்கெட்லாம் வாங்குறான். ஸோ அப்படியே ஹீரோ அவங்க வந்திருக்கவங்களுக்காக ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்காங்க பூமியில் இருந்து. ஏன்னா அங்கே உள்ளவங்களாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஹீரோ அதை ஓப்பன் பண்ணதுமே காங் எதுவுமே பேசல, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கிற கப்பை மட்டும் தூக்கிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ அடுத்ததாக மினாலின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவங்களுக்கு பாதாம் தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே ஆளுக்கு ஒவ்வொரு ஃப்ளேவர் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க. அங்கே இருக்கிற ஃப்ளேவரும் மேங்கோவும் வெண்ணிலா மட்டும் தான். ஸோ ஹீரோ மேங்கோ எடுத்துகிட்டு இந்தா இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கொடுக்காங்க. ஹீரோயினும் ஹீரோ டவுட்டாக பார்க்காங்க, ஏன்னா இவன் எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, ஐஸ்கிரீம் இங்கே கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயின் என்னென்னா எனக்கு மேங்கோ வேண்டாம், வெண்ணிலா தான் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ தனக்குன்னு வச்சுருந்ததை ஹீரோயின் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹீரோவும் வெண்ணிலா எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஷாக்கில் ஹீரோயின் பின்னாடியே போகிறாங்க என்ற தான் சொல்லிட்டு. மேட்ரு என்னென்னா ஹீரோ அந்த ஸ்பேமை மறைச்சி வச்சு கொண்டு வந்திருக்கிறதே அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்கிற அந்த கப்பில் தான். ஸோ இப்போ அது ஹீரோயின் கொண்டு போயிட்டானோடனே ஹீரோ பின்னாடியே ஓடுறாங்க என்ற தான் சொல்லிட்டு. ஹீரோயினும் இந்த ஐஸ்கிரீமுக்காகவா நீ இப்படி நடந்துக்கிட்டுறேன், எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, இதில் எதுவும் வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது எதுவும் வச்சுருக்கேனா, வர வழியில் அங்கே எல்லாருமே செக் பண்ணி தான் என் கையில் கொடுத்து விட்ருக்காங்க, நான் அப்படி என்னத்தை மறைச்சி கொண்டு வர போகிறேன்னு சொல்லும்போது அதான் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஏன்னா நீ எப்படியும் இங்கே 6 ஐஸ்கிரீம் கப் கொண்டு வந்திருக்கேன், ஆனால் இங்கே இருக்கிறது 5 தான், கண்டிப்பாக அங்கே ஒரு கப்புக்கு 10 மில்லியன் வாங்கியிருப்பாங்க, நீ எதுக்கு 60 மில்லியன் கொடுத்து இங்கே கொண்டு வந்திருக்கேன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது, ஒரு வேளைக்கு இதில் ட்ரக்ஸு வேறு எதுவும் கலந்துருக்கியா, ஏன்னா நீ வேறு டாக்டர் ஆச்சே அப்படின்னு சொன்னால் ஹீரோவும் அப்போ சரி பரவாயில்ல, அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் என்ற அந்த ஐஸ்கிரீமை தான் நான் சாப்பிட்டு உன் கண்ணு முன்னாடியே காட்டுறேன், அதில் எதுவுமே கலக்கலன்னு சொல்லிட்டு ஹீரோவும் தாத்தான்னு சொல்லி கேட்காங்க. ஹீரோயின் வேண்டான்னு சொல்லிட்டு அதை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீமை மெல்ட் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சுருந்தாங்க. ஹீரோவும் இல்லை வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே ஆஃப் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் என்னென்னா கன்னை தூக்கிட்டு ஹீரோ மேலே வச்சுருந்தாங்க. ஹீரோவும் பயத்தில் விட்டுருந்தாங்க. ஸோ ஹீரோயின் அதை இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்காங்க. ஐஸ்கிரீமை மெல்ட் தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ அந்த ஸ்பேமை ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ மெல்ட் பண்ணால் ஸ்பேம் கண்டிப்பாக ஏதாட்டும் ஆகிரும்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக ரிசல்ட்டும் அந்த ஐஸ்கிரீமில் எதுவும் இல்லைன்னு சொல்லி தான் வருது. ஹீரோயினும் அந்த ஐஸ்கிரீமை எடுத்து கொடுத்துட்டு சாரின்னு சொல்லிட்டு வா சாப்பிட்லான்னு சொல்லி கொடுக்காங்க. ஹீரோயின் எல்லாம் ஹீரோயினுக்கு கொடுக்காம முழுசையும் சாப்பிட்றாங்க. இவளால் தான் எல்லான்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சு ஹீரோ கையில் இருக்கிற அந்த ஐஸ்கிரீம் கப்பை எடுத்து ஹீரோயினே அப்படியே கசக்கி இப்படி தான் குப்பையில் போடணும்னு வேற சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படியே ஹீரோவை பார்த்துட்டு நீ இப்படியே பறந்துட்டு இருந்தனா உனக்கு தான் ஹேட் ஆகும், இது உன்னோட அம்மாவோட கருவறைன்னு நினச்சிக்கோ, அப்போ தான் நீ சேஃபாக ஃபீல் பண்ணுவேன்னு வேற சொல்லிட்டு போகிறாங்க. இதுக்கு ஹீரோவும் இங்கே இருந்த ஒரு உயிரை கொன்னுட்டு நீ இதை சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாதுன்னு வேற ஃபீலிங்கில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த குப்பைகளை அந்த கப்பை எடுத்துகிட்டு ஹீரோ பார்த்தோன்னா ஆக்சுவலாக அந்த கப்புக்கு அடியில் தான் அந்த ஸ்பேமை ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸில் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த பாக்ஸ் அதுக்குள்ளே இல்லை. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா காங்கோட அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இந்த ஐஸ்கிரீம் கப்புக்கு கீழே தான் இருக்குது. ஸோ காங் கையில் தான் இப்போ அந்த ஸ்பேம் இருக்குது. இந்த இடத்துல பூமியிலேருந்து அந்த ஸ்பேமை ஸ்பேஸ்க்கு கொண்டு போகிறதுக்காக ஹீரோவை ஒரு டெலிவரி மேனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் எங்கள் பூமியில் இருக்கிற கோயனுக்கு தெரிஞ்சதுமே ஸ்ட்ரெயிட்டாக சேர்மன்ட்ட தான் போய் சண்டை போடுறான். இப்போ என்ன பண்ண வச்சுருக்கீங்க, எதுக்கு காங் கையில் அது போச்சுன்னு சண்டை போட்டான். இனி ஹீரோவை எதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லி ஜஸ்ட் அவன் போன அந்த டூரை என்ஜாய் பண்ண சொல்லுன்னு சொல்கிறாங்க. கூட சேர்மனோட மருமகளும் இப்போ அந்த ஸ்பேமை எங்களை விட அங்கே இருக்கிற ஹீரோக்கு தான் அதை பற்றி நல்லா தெரியும், அவங்ககிட்ட எதுக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அங்கே இருக்கிற ஈர்ப்பு விசையில் ஹீரோவால் எதுவுமே செய்ய முடியாது. ஸோ காங் கையில் இருக்கிறது தான் சரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இன்னொரு பக்கம் ஹீரோ நான் அந்த கப்பில் அந்த ஸ்பேம் இல்லைன்னொன்னே அப்போ வேறு ஏதாட்டும் ஐஸ்கிரீம் கப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்கிட்டு போனவங்கள திரும்பி தேடணும்னு போயிட்டுருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக இங்கே பூமியில் இருக்கிற கோயின்ட்டு இருந்து
ஹீரோக்கு ஃபோன் கால் வருது. ஹீரோவும் அட்டன் பண்ணதுமே, என்னோட அப்பா நம்மளை ஏமாற்றிட்டாங்க, ஆக்சுவலாக உங்களை இங்கே டெலிவரி மேனாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்பேம் இப்போ காங்கோட கையில் இருக்குது, நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லும்போது, என்ன உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கையில் இருக்குன்னு சொல்கிறியா, எவ்வளோ திமிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக காங்கிட்ட தான் போகிறாங்க. காங் அதை சேஃபாக எடுத்து வச்சுட்டு இருக்கான். இங்கே ஹீரோ வந்ததுமே, ஒழுங்கு அந்த ஸ்பேமை என் கையில் தந்துட்டு நீ எதுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டா. காங் என்னன்னா, இங்கே ஹீரோ அந்த ஈர்ப்பு விசையில் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் ஒரு விதமாக பறந்துட்டு இருப்பாங்க. இவன் வேணும்னே ஹீரோவை அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லிட்டு சுற்றி விட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் ஒழுங்காக என் கையில் தந்துரு, அவங்க என்னோட பேஷண்ட், அவங்கள்ட்ட லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்பேமும் கருமுட்டையும் அதுதான், ஸோ என்கிட்ட தந்துட்டு நான் தான் அதை பார்த்துக்கிட முடியும், நான் தான் அவங்களோட டாக்டர்னு சொல்லி சண்டை போடுறாங்க. அப்போது என்னோட குழந்தையோட லைஃபை திரும்பத்தா, கோயினோட வயிற்றில் இருந்தது என்னோட குழந்தை தான் சொல்லும்போது, நீயும் சரி அந்த சேர்மனும் சரி நான் ஏதோ குழப்பன மாதிரி என்னை ட்ரீட் பண்ணுறீங்க, அன்றைக்கி கோயினோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்துச்சு, அதனால தான் நான் அப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆனால் நீங்கள் என்னென்னா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, ஃபஸ்ட் இப்போ இருக்கிற அந்த ஸ்பேமை என்கிட்ட தான் சொல்லும்போது, இந்த ஈர்ப்பு விசையில் உன்னால் எல்லாமே பண்ண முடியுமா, கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும் தா, என்னை விடவா நான் இங்கே 1 வருஷமாக அதிகமாக இருக்கேன், இந்த ஈர்ப்பு விசையில் மைக்ரோஸ்கோபிக் நீட்டில் என்னை விட யாரும் நல்லா யூஸ் பண்ண முடியாது, உன்னால் இந்த ஈர்ப்பு விசையில் கருமுட்டையில் ஸ்பேமை உள்ளே செலுத்த முடியாது, என்னால் தான் பண்ண முடியும்னு சொல்லும்போது ஹீரோக்கு இந்த பாயிண்ட் கொஞ்சம் தோணுது கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அமைதியாக போகிறாங்க. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஃபீலிங் இருக்க தான் செய்யுது, இந்த ஈர்ப்பு விசையில் தன்னால் எதுவுமே ஹேண்டில் பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் 8 நாள் வேறு இங்கே இருக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா, ஆக்சுவலாக இவங்க இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க, எலியை வச்சுட்டு இங்கே இனப்பெருக்கம் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அது ஹீரோயின் தான் சார்ஜ் எடுத்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் 3 எலி வச்சுருப்பாங்க, ஒரு ஆண் எலி 2 பெண் எலின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன ஆகியிருக்குன்னா, அந்த ஆண் எலி என்னென்னா கூட இருந்த மற்ற எலியை கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. போதாதுக்கு அதை எடுத்து தனியாக வச்சதும் தன்னைத்தானே கடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த ஆண் எலி பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருக்கிறப்போ காங்க என்ன பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு, நல்லா பாரு, இதுதான் நீ, கூடிய சீக்கிரத்தில் நீயும் இதே மாதிரி இறந்து போயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இப்போ அந்த ஆண் எலி மற்றதையும் கடித்து தன்னை கடிக்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த ஈர்ப்பு விசையை அதை ஹேண்டில் பண்ண முடியல, மன அழுத்தத்தில் இருந்திருக்கு. ஸோ அந்த மன அழுத்தத்தில் தான் அப்படி பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வருது. பட் இங்கே பூமியில் இருக்கிற ஆராய்ச்சியாளர் சீஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த எலியை கொன்றுங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஹீரோயின் அந்த எலி மேலே நல்லா அட்டாச் ஆகிருப்பாங்க எமோஷ்னலாக, அதனால் முடியாது, இதுக்கான சொல்யூஷனை பார்ப்போம், இங்கே எப்படி ஸ்பேஸில் மனுஷன் வாழ முடியும்னு கண்டுபிடிக்க முடிஞ்சோ அதே மாதிரி எலிகளாலும் முடியும், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங்க ஒரு பக்கம் வந்து நின்றுக்கிட்டே, அதுக்கு பேர் கூட இல்லாத ஒரு எலி தான், நம்ம இங்கே அது சோதனைக்கு தான் வச்சுருக்கோம், நம்மளாம் ஒரு சயின்டிஸ்ட், இப்படி அது மேலே எமோஷ்னலாக கனெக்ட் ஆகக்கூடாது, அது கொள்வது தான் சரின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த டைம் கரெக்டாக திடீர்னு ஆண் எலிக்கு என்னென்னா ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ அது இப்படியே இறந்து போகிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு காங்கும் சீஃபும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் முடியாது, அது உயிரோட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க பார்க்காங்க. குறைஞ்ச பல்ஸை திரும்ப கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கூட இருக்கிற சயின்டிஸ்ட் லீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ரொம்ப நேரம் ஆகுது, நார்மலாக ஆன மாதிரி இல்லை. ஹீரோ இதை கவனிச்சுட்டு நம்ம செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஹீரோயினும், நாங்கள் இதுக்கு முன்னாடி கார்டியாக் மசாஜ் ஓப்பன் பண்ணி பண்ணது கிடையாதுன்னு சொல்லும்போது, ஆனால் நான் சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணியிருக்கேன், என்னால் முடியும்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஒரு செகண்ட் திங்க் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு சாண்டியும் லீயும் ஹீரோ பறக்காமல் இருக்கிறதுக்காக காலை பிடிச்சி வச்சுக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இப்போ எலியை வச்சுட்டு அதை செஸ்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹார்ட்டில் ப்ரெஸ் பண்ண பார்க்காங்க. ஸோ கூட ஹீரோயினும் அந்த மினாலியும் தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கரெக்டாக ஹார்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. டைம் ஆகுது, ஏன்னா அது ரொம்ப சின்ன ஹார்ட்டு, எவ்வளோ டைம் எடுக்கும்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப டைம் ஆகுது. கூட ஹீரோயின்கிட்ட இருக்கிற மினாலியும், இல்லை நம்ம இப்போ அந்த எலியை போக விடுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் லீயும், ஆமாம் அதுக்கு ரொம்ப வலிக்கும், நம்ம இப்படியே போக விடுறது தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே ஹீரோ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது இங்கே பூமியில் இருக்கிற மற்ற ஆராய்ச்சியாளர்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த செகண்ட் ஹீரோ என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி காங்க சொல்லியிருப்பாங்க, இதே மாதிரி நீயும் ஒரு நாள் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோ அதனாலேயே இதை சாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. சின்ன குழந்தைக்கு பண்ணுற மாதிரி தான், ஏதோ நாடியில் ப்ரெஷர் கொடுக்கறது போல். ஸோ அந்த ஹார்ட் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு ரத்த நாணமா என்னன்னு தெரில. ஸோ அதை பிடிச்சி வச்சுட்டு ப்ரெஸ் கொடுத்துட்ருக்காங்க, கொடுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் தான் ஆகுது. பட் இவங்க நினச்ச மாதிரியே ஹார்ட் பீட் திரும்ப வருது, ரத்தம் எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஆண் எலி பழச்சிக்கிட்டே. ஸோ இதை பூமியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிற சீஃபும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை சாக விட சொன்னாங்க. இப்போ என்னென்னா ஸ்டேட்டாக நியூஸ்க்கு பேட்டி தான் கொடுத்துட்ருக்காங்க. இப்படி ஸ்பேஸில் நடந்த ஃபஸ்ட்டு சர்ஜரி அது ஹீரோ தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பக்கம் இதை சேர்மனும் பார்த்துட்டு இருக்காங்க.
ஆக்சுவலாக ஹீரோ அந்த ஸ்பேஸ்க்கு அந்த ஸ்பேமை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க. ஒரு வேளைக்கு அந்த ஸ்பேம் அங்கே கொண்டு போயிட்டு இங்கே ரிட்டர்ன் கொண்டு வந்து அது மூலமாக உங்களுக்கு பேர குழந்தை வந்துட்டாங்கன்னா அதே மாதிரி ஸ்பேஸில் ஒரு சின்னதாக க்ளீனிங் ஆரம்பிக்கணும். ஸோ குழந்தை இல்லாதவங்களுக்கு அதன் மூலமாக குழந்தை கிடைக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும்னு சொல்லி தான் இந்த கண்டிஷன் கேட்டிருப்பாங்க. பட் சேர்மன் என்ன திங்க் பண்ணியிருப்பான்னா தன்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லணும்னு சொல்லி திங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி ஹீரோ கேட்டது இப்படி பண்ணதெல்லாம் பரவாயில்ல இந்த பையன் அப்படின்னு தோண வைக்குது. இன்னொரு பக்கம் கோயினும் இதை நியூஸ் கேள்விப்பட்டுட்டு ஹீரோக்கு கால் பண்ணுறான். ஆனால் இந்த டைம் என்ன நடக்குதுன்னா அங்கே சர்ஜரிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோவை கூட இருக்கிற எல்லா சயின்டிஸ்டும் பாராட்டிட்டு இருக்காங்க. இல்லை ஹீரோயின் ஒரு படி மேலே போயிட்டு ஹீரோவை ரொம்ப ஹக் பண்ணிட்டு உண்மையை சொல்லணும்னா நீ வாரேன்னு தெரிஞ்சதுமே எனக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு யாரையோ கூட்டிகிட்டு வராங்கன்னு நினச்சேன். ஆனால் நீ எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க. அது மட்டும் கிடையாது, கண்டிப்பாக இந்த ஆண் எலிக்கு அதோட சோல்மேட்டோட கூட சேர்த்து வச்சுட்டு கண்டிப்பாக அதை ப்ரெக்னென்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு இந்த டைம் கரெக்டாக கோயின்ட்டு ஃபோன் கால் வருது. பட் ஹீரோ என்னன்னா ஹீரோயினை தான் கவனிச்சிட்டு இருக்காங்க. கோயினோட ஃபோன் காலை அட்டன் பண்ணவே இல்லை. ஸோ இந்த டைம் ஹீரோவோட ஹார்ட் பீட் ஹீரோயினை பார்த்து துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அங்கே ஆன்யலியோட ஹார்ட் பீட் மட்டும் அந்த மாதிரி இல்லை, இங்கே ஹீரோவோட ஹார்ட் பீட்டும் ஹீரோயின்காக துடிக்கிற மாதிரிலாம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இது ஒரு ஆன்கோயிங் ட்ராமா. ஸோ சாட்டர்டே சண்டே தான் வரும். ஸோ பொறுமையாக பார்ப்போம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.